ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் வேர்ல்ட் ஸ்கோப். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் vlog தான். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் மதுரையில் இந்த திருப்பரங்குன்றம் ரோடு இருக்குல்ல, அங்கே இருக்குங்க. அங்கே தான் போயிருந்தோம். எப்பயுமே மந்த்லி அங்கே போகிறது உண்டு. ஏன்னா நகைச்சீட்டு போடுவோம், அதனால் அது போயிட்டு சீட்டுக்கு அமௌண்ட் கட்டிட்டு அப்படியே நேராக நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங்னா எவ்ரி மந்த்து வந்து எதாவது வாங்குவோன்னு இல்லை, எப்போயாவது தோணுச்சுன்னா வாங்குவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்னாலும் பண்ணுவோம். சாரீ செக்ஷன் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்படியே நேராக சுடிதார் செக்ஷன் வந்தாச்சு. சாரிங்க சுற்றி வந்து குக்கர் விசில் அடிக்கும், கோச்சிக்கிறாதீங்க. இந்த பிளாக் வந்து குவாட் செட்டு, இங்கே நிறையா குவாட் செட்டு, அப்புறம் சிங்கிள் டாப்பு, 3 பீஸ் செட்டு நிறையா இருக்கும், நல்லாவுமே இருக்குமே. ரேட்டுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கும். ஹை ரேஞ்சும் இருக்கும், நம்மளுக்கு 450 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளாக் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, அது குவாட் செட்டு. இந்த ப்ளூ வந்து நேவி ப்ளூ வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அந்த எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன் நான் எடுக்கலைன்னா, அது நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம ரெடிமேட் போனோம்னா பேண்ட்டு பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் நிறையா வருது. அதனால் நான் ஒயிட் காம்பினேஷன் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால நான் எடுக்கலை. அப்புறம் இந்த ஃபுல் லென்த் அனார்கலி மாடல்லாம் நிறையா இருந்தது. அந்த ஏஜெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்டா முகில் அப்படின்னு சொல்லிகிட்டே நானே மூவ் ஆகிட்டேன். இந்த ஒயிட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி சாஃப்ட் கிளாத்தில் இருந்தது. அந்த கிளாத் நேம் எனக்கு தெரியலை, நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருந்தது. நிறையா கலெக்ஷன் இருக்கும். சைஸ் வேரியேஷன் வந்து அந்த ஒவ்வொரு இதுவும் சைஸ் டிஃபர் பண்ணியே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நான் நிறையா எடுக்க முடியலை. சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருக்கும். எங்களுக்கு டாப்பு, அப்புறம் குவாட் செட்டு, 3 பீஸ் செட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450லேருந்து நம்ம ஹை ரேஞ்ச் வரைக்குமே 1000, 2000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. இந்த வெஸ்டர்ன் டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் ப்ளஸ் அந்த கிளாத் வந்து சிஃபான் கிளாத் மாதிரி நல்லா இருந்தது. பட் எனக்கு சைஸ் இல்லை. இந்த ரெண்டுமே என்னோடய சைஸ் இல்லை. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறையா ஜீன் பேண்ட்டு, அந்த மாதிரி லெகின்ஸு, அப்புறம் குர்தா பேண்ட்ஸு, இதெல்லாம் தனித்தனியாகவே இருக்கும். சால் வெரைட்டி அவ்வளோ நிறையா இருந்தது. இது வந்து என்னோடய ஃபேவரட் செக்ஷனுங்க. எப்போ போனாலும் இதை விசிட் பண்ணாமல் வரமாட்டேன். ஷார்ட் குர்த்தியும் அப்புறம் ஸ்கர்ட்டும். இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ஷார்ட் டாப் எடுக்கிறோம்னா அதில் டிசைன் வந்துடும், ப்ளெயினாக கிடைக்காது. ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இப்போ நான் இது வந்து ஒரு ப்ரௌன் கலரு. இதுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ப்ளெயின் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் அது அமையாது, அப்படி கிடைக்காது. ஒரு 3 மந்த்தாக வந்து நான் ஒரு கலர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிங்க் வந்து நான் 3 மந்த் வந்துகிட்ருக்கேன். அப்போயுமே பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கா, ஸ்கர்ட் வந்து ப்ளைனாக கிடைக்காது. அதனாலேயே நான் எடுக்கிறதில்ல. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ளெயின் டாப்ஸ் கிடைக்காது. ஒன்லி டிஷர்ட் போனால் தான் அந்த ப்ளெயின் டாப்ஸ் கிடைக்கும். இந்த ப்ரௌன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ தானே ஒரு ப்ரௌன் எடுத்தோம், வேண்டாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன். நிறையா நாங்கள் பார்ப்போம், ஆனால் எடுப்போம்னா எடுக்க மாட்டோங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஒரு ரீசன் என்னென்னா, ஷாப்பிங் பண்ணணும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், சமைக்கிறோம், பிள்ளைங்கள பார்த்துக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி போய் ஃப்ரீயாக ஒரு ஷாப்பிங் எடுக்கிறோமோ எடுக்கலையோ, ஒரு ஷாப்பிங் போனால் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். இந்த ஸ்கர்ட் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு அட்டாச்சு இருக்குது. அடுத்தது இன்னும் 2-3 காட்டு. இதில் கலர் நல்லா இருக்கும் பூனத்தில். நம்மளுக்கு சால் நிற்காது. அந்த ஒரு நிமிஷம் தானே நம்மளுக்கு. நானே சால் போடுறாள்ல, அதனால் நிற்காது.
ஆரஞ்சு. இந்த ரீசன்ட் டேஸில் வந்து சில கலர்கள் அடிக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் வலி வந்துருச்சு. நிறையா சுடிதார்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் உட்காந்துட்டு நிறைய எடுக்கலைங்க. எனக்கு வந்து இந்த இப்போ தைக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி சுடிதார் எடுத்தப்போ அப்படின்ட்டு ஒரு 4-5 எடுத்திருக்கோம். 4-5ல் 2 பீஸ் எடுத்து வந்துருக்கேன். லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே அங்கிட்டு மேலே போயாச்சு. இதில் வந்து என்னென்னா பூனத்தில் நிறையா டிசைன்ஸு கலர்ஸு சூப்பராக இருந்தது. ஆனால் ஷால் நிற்காது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்கர்ட் எனக்கு அட்டாச்சு அப்படின்னு சொன்னேன்ல. 7த்தோ 8த்தோ படிக்கும்போது என்னோடய பர்த்டேக்கு வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி ஃப்ரில் வச்ச மாதிரி ஒரு ப்ரௌன் கலரு ஸ்கர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்ல வந்தேன். அப்புறம் நிறையா ஹேண்ட்பேக் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இந்த குர்த்தா தான் எடுத்திருந்தேன். அதாவது இந்த மெட்டீரியல் தான் எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி ப்ரௌன் வித்து வெந்தய கலர். அந்த நல்ல காட்டனு. ரேட் வந்து ரொம்பவுமே ரீசனபிளாக இருந்தது. 240, 50 அந்த ரேஞ்சு தான். அப்புறம் இன்னொன்று வந்து 211 இருக்கும். இந்த ரேஞ்சு இருந்ததுனால தான் எடுத்தோம். இதோட ஹையாக இருந்ததுன்னா எடுத்திருக்க மாட்டோம். அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிள் ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் எதுக்குன்னா மெயினாக சீட்டு அந்த கோல்டு சீட் கட்டுறதுக்காண்டி போவோம். போயிட்டு அப்படியே சுற்றி பார்ப்போம். பார்த்தா ஏதாவது ஒன்று பிடிச்சா வாங்குவோம். இல்லாட்டினா அப்படியே வந்துடுவோம். இது வந்து ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் மெயினாக நாங்கள் அப்படி சுற்றி பார்ப்போம். எடுக்கிறோமோ எடுக்கலையோ நாங்கள் சுற்றி பார்த்துருவோங்க. எவ்ரி மந்த் அந்த சேவிங்ஸ்க்காண்டி போகும்போது அப்படி பார்த்து வாங்குறது தான். ஏதாவது பிடிச்சா வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணி வந்து வேறு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை வேணால் நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டுறேன். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 250க்குள்ளே தான் வந்தது. இதுவுமே காட்டன் அப்படின்றதுனால தான் நான் எடுத்திருந்தேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கம்மியாக ரேட்டுக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ரேட் கூட போட்டு வாங்கிக்கிடலாம். இதுவுமே நல்ல காட்டன். ஓகேங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.